அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் இன்று திரைக்கு வந்திருக்கிற மாமன் படத்தோட விமர்சனம். மாமன் என்ன ஒரு அருமையான டைட்டிலுங்க, மாமன். அதுவும் இந்த தாய் மாமன்லாம் நீங்க ஒன்று தெரியுங்களா? தாய் மாமன் நான் நிறைய ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன், இந்த இதுலையும் சொல்லிடுறேன். தாய் மாமனோட சாயல்ல தான் பல குழந்தைகள் இருக்கும், அது அதிர்ஷ்டமும் கூட அப்படிம்பாங்க. உண்மையாகவே அப்பா உறவை நம்ம இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு காரணம் அது அப்பா குடும்பத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் தாய்மாமன் குடும்பம் நீங்கள் விரட்டி அடித்தாலும் நம்மளை ஒரு ஒரு விசேஷத்துக்கும் நிற்பாங்க, நம்ம கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும். அதுதான் தாய்மாமன். அதுதான் இந்த படத்தோட கதையும் கிளம்பும். என்னடா கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியே இந்த படத்தோட ஸ்டோரியை யோசிச்சிருக்கிறாருங்க. ஆமாம், மாமன் சூரி ஸ்டோரியா? ஆமாங்க, ஒரு அருமையான சப்ஜெக்டு. அதை எடுத்த விதத்தில் சில டிராமாட்டிக் விஷயங்கள், சில வலிய திணிக்கப்பட்ட காட்சிகள் கொஞ்சம் நம்மளை அசோசியாக்குனாலும், தாய்மாம உறவை நாம மட்டும் என்ன வேணாம் நான் சொல்லுவோம். அதனால் நமக்கும் படம் பிடிச்சிருந்தது. சில பல குறைகள் அது என்னன்னா, டைரக்டர் தன்னோட குழந்தைய லட்டு லட்டுன்னு படத்தில் சூரி தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறது இந்த படத்தோட டைரக்டரோட ஒரிஜினல் குழந்தை. அது இல்லாமல் சூரிக்கு பிறகுற ரெட்டை குழந்தைகள்லையும் அவனோட குழந்தைன்னாங்க. அதனாலேயே என்னவோ சூரிய காட்டிலே அந்த சின்ன பையனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. இதையெல்லாம் ஸ்டோரி சொன்ன சூரி கவனிச்சிருக்கிற வேண்டாமா? ஸ்டோரி அப்படின்னு போட்டுக்கிறேன், இல்லை போட்டுக்குங்க உங்கள் பேரை அப்படின்னு சொன்னோன்னே விட்டு கொடுத்துட்டாரு போட்டுருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சூரி பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் டைரக்டரோ இல்லை அவருடைய அண்ணன் தம்பியோ யாராவது தன் படத்தில் நடிக்கிறாங்கன்னா வேணான்ருவாங்க. நான் பல ஹீரோஸ் பார்த்துருக்கேன் 31 வருஷமா இல்லை. ஏன்னா இவங்க இம்பார்ட்டண்ட்டை குறைச்சி அவங்க இம்பார்ட்டண்ட்டை தூக்கிடுவாங்க ஜாஸ்தியா அப்படின்றது தான். இதில் பையன் சின்ன பையன் அப்படின்றதுனால நீங்கள் விட்டுட்டீங்க. ஆனால் டைரக்டர் கெட்டிக்காரத்தனமாக உங்களை விட பையன் மேலே சிம்பதி கிரியேட் பண்ணுறதுக்கு நிறையா சீன் பண்ணியிருக்கிறாரு. சரி, அதையாவது நல்ல விதமாக பண்ணாருன்னா கதை நல்லா இருக்கு, காட்சிப்படுத்தல கொஞ்சம் ரசிகர்களை டிராமாவாக படுத்துது இந்த படம். ஆனால் சூரியோட நடிப்புலாம் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாருங்க. அவரே ஒரு 2 படம், விடுதலை பார்ட் 1 பார்ட் 2ல் நம்ம இந்த மாதிரி சீரியஸ் கேரக்டரே பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி தான் இந்த கருடனா அந்த படம் சசிகுமாரோட சேர்ந்து பண்ணாரு. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த மாதிரி வந்திருக்க வேண்டிய படம் தான். ஆனால் இயக்குனர், எனக்கு இயக்குனர் மேலே எந்த வருத்தம்லாம் கிடையாதுங்க. அவர் பாண்டியராஜோட ஐஸ்டர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேர்லேயே பாண்டியராஜ்னு அவங்க அப்பா பேராக இருக்கும் போட்டு வச்சுட்டு இருக்காரு. ஆனால் பாண்டியராஜ் படத்துலேருந்து சில சீன்ஸை தூக்கி வச்சிருக்கிறாரு. அது அன்னைக்கு இசை வெளியீட்டு விழாவில் பாண்டியராஜே சொன்னார், இயக்குனர் பாண்டியராஜ், நீங்கள் கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளையா எங்கள் வீட்டு பிள்ளையா, சிவகார்த்திகேயன் இதெல்லாம் பண்ண பாண்டியராஜோட உதவியாளர் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு போனோம். நாங்கள் கொஞ்சம் ட்ராமா டைப்பில் இருந்ததுனால கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் சூரி அதை தூக்கி நிறுத்தினாப்புல. சூரியை காட்டிலும் ராஜ்கிரனும் அவருடைய ஜோடியா வர்ற விஜய் சந்திரசேகரும், எனக்கு விஜய் சந்திரசேகருங்கிற பேரே மறந்துருச்சு, பவுனா ஜொலிக்கிறாங்க படத்துல. அது மாதிரி ராஜ்கிரண் நைட்டு மீன் குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்டா இருந்தது, கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டு போக இருக்கு, ஏஞ்சிருவான். அதாவதுங்க நடிப்புங்கிறது அப்படி இருக்கணுங்க. அதை சூரியன் இந்த படத்துல ராஜ்கிரண் பார்த்தவரில் அவர் விடுதலையிலே பிரமாதம் பண்ணிட்டாரு. விடுதலை கதையில உடன்பாடு கிடையாத ஒழிய இந்த படத்துல நடிப்புல சூரியோட நடிப்புலாம் உடன்பாடு உண்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் நல்லா நடிச்சிருக்கிறாரு. இன்னும் கருடன் அளவுக்கு நடிச்சிருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும். அந்த டைரக்டர் வேலை வாங்கியிருக்கணும். அவர் கவனமெல்லாம் ஒரு மகன் மேலே இருந்திருக்கும் போட்டு இருக்குது. உங்கள் சின்ன பையன் உங்கள் மகனை கொண்டு வாங்க, லட்டு, நாங்களும் அவனை லட்டு லட்டுன்னு கொஞ்சம் ரெடி. ஆனால் எந்த இடத்துல எவ்வளோ வைக்கணும்னு இருக்குது. என்ன கதை? குழந்தை இல்லாமல் சூரியோட அக்கா நம்ம ரப்பர் பந்தில் நடித்த ஒரு நாயகி தவிக்கிறாங்க. கிராமத்து தம்பிக்கு எவ்வளோ துடிப்பாக இருக்கும், துடிக்கிறாரு. ஊரில் வீட்டில் அவங்க வீட்டில் ஏதாவது விசேஷம்னா இவங்களை கூட்டு போய் வைக்கிறது கூட அந்த அக்கா தப்பாக எடுத்துக்குது. எனக்கு புள்ள இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் இப்போ எல்லாரோட வளையகாப்புலையும் என்ன மலையாள மாட்டி விட சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. இப்படிப்பட்ட அக்கா, அதுவும் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் பாபா பாஸ்கர், உங்களுக்கு தெரியும், குக்கு வித்து கோமாளி, நம்ம கூல் சுரேஷ் சொன்னார், அது என்னது
தரித்திரம் பிடிச்சாடுறன்ட்டு பிக் பாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபேமஸ் ஆனவர் பாபா பாஸ்கர். ஸோ அவரை இந்த அம்மாவுக்கு ஜோடியா போட்டு நடிக்க வச்சிருக்கிறாங்க. நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த தாய் மாமனுக்கு இருக்கிற முக்கியத்துவம் 10 வருஷம் கழிச்சு புள்ள பத்து தனக்கு இல்லையங்கிற அந்த ஏக்கம் அதை இவரு சொல்றப்போ, ராஜ்கிரண் சொல்றப்போ, நமக்கு புரியுறப்போ வேற லெவல்ல இருக்குது. அந்த இடத்துலலாம் டைரக்டர் ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஆனா அவர் பையன் வர்ற இடத்துல எல்லாம் கோட்டை விட்டு இருக்கிறார். ஆமா, தானாடா விட்டாலும் தசையாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இயக்குனருக்கு தான் பையன் கேமராவுக்கு முன்னாடி வந்தோன்னு அந்த மகிழ்ச்சி இல்லையோ அந்த சில சீன்கள்ல கோட்டை விட்டு இருக்கிறாரு. பையனுக்கு கூடுதலா சீன்ஸ் வச்சிருக்கிறாரு. அதுதான் நமக்கு வருது. அந்த கூட பையன் காது ஊத்துறதுக்கு மொட்டை அடிக்க மாட்டேன்னு அடம் முடிப்பான். ஐயோ அவனை மொட்டை போட சொன்னா சூரியன் மொட்டை போட வேண்டியிருக்கும்னு காதை மட்டும் சூரிய குத்துப்பாரு. ஒரு காதுக்கு 2 காதையும் குத்திப்பாரு, பையனும் குத்திப்பான். சரி, அங்க ஓகே. பையனுக்கு தலையில அடிபடுற ஒரு விபத்து நடக்கும். அங்க அவனுக்கு மொட்டை போட்டு விட்டுருக்கணுமா இல்லையா? டைரக்டர் உங்க பையங்கிறனால மொட்டை போடாம விட்டுருக்கிறீங்க. மண்டம் உள்ள கட்டு போட்டிருக்கீங்க, மொட்டை போடல. இதுலயே தெரியுது நீங்க பையனுக்காக எந்த அளவுக்கு இறங்கி ஏறி இருக்கீங்க. இதெல்லாம் தான் நம்ம சொல்ற வருத்தமான விஷயம். சூரியோட நடிப்பு பிரமாதம். சூரிக்கு கல்யாணம் ஆகுது. அப்போ சூரி பையனை பிரிய வேண்டிய சூழல். பிரிஞ்சா பையன் ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் பையனை சூரியோட பொண்டாட்டி டாக்டர் மனைவி. அதாவது இந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த மனைவி தான் சூரியோட மனைவி ஆறாங்க. சூரிய காதலிக்கிறாங்க. அங்கேயே கொஞ்சம் லாஜிக்கா அடிக்குது. எந்த டாக்டர் பொண்ணுப்பா கிராமத்தான கட்டிப்பா அப்படின்ட்டு. ஆனா சூரியன் படிச்சவனா சொல்றாங்க கதையில போற போக்குல. ஆனா இந்த படத்துல ஆண்கள்லாம் என்ன வேலை பார்க்குறாங்கிற லெவலுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குங்க. டைரக்டர் அந்த இடத்துலையும் கோட்டை விட்டுருக்கிறாரு. ஆனா டைரக்டர் இந்த மாதிரி எல்லாம் கோட்டை விட்டாலும் அந்த லட்டு, அந்த சுட்டி குழந்தைங்க, ரெட்ட பிறவிங்களா, சூரிக்கு பிறக்கிற குழந்தை எல்லோருமே நடிப்புல கோட்டை விடுறாங்க, மிரட்டி இருக்கிறாங்க. அந்த விதத்துல இந்த படத்தை பாராட்டணும். நான் என்ன சொன்னேன்னா கதையை முழுசா சொல்லிட்டு தான் இருக்கும். சூரியோட நடிப்பு, அக்காவை பிரிஞ்சிருக்கிறப்பையும் சரி, மனைவியை ஓங்கி அறையிறப்பையும் சரி, மனைவி அறையிறோம் ஆம்பளையே இல்லை அடிக்கிறோம் அப்படின்னு ராஜ்கிரண் அட்வைஸ் வாங்குறப்பையும் சரி மிரட்டி இருக்கிறாப்புல. ராஜ்கிரண் சிங்கராயரா வாழ்ந்து இருக்கிறாரு. அது மாதிரி ஐஸ்வர்யா லட்சுமி ரேகாங்கிற கேரக்டர்ல டாக்டரா சூரிக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருக்கிறாங்க. அடுத்து சுவாசியா கிரிஜா, அதான் அந்த அக்கா கேரக்டர். சுவாசியா வேற யாரும் லப்பர் பந்துல நம்ம அட்டகத்தி தினேஷுக்கு ஜோடி அவங்க தான். வேற லெவல்ல எதுவும் பண்ணிருக்காங்க. பாபா பாஸ்கர் அவங்க வீட்டுக்காரரா ரவியா வாழ்ந்துருக்கிறாரு. புள்ள இல்லாம புள்ள பிறகுற அப்போ மூஞ்சில ஒரு சோகம் இருக்கும். புள்ள இல்லாதவங்களுக்கு ஒரு சின்ன சோகம் போதும், அதை அழகா கொண்டு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி மாஸ்டர் பிரகித் சிவன், அவர் தான் டெபியூட் நிலன்கிற அந்த ரெட்ட குழந்தையில, அதுவும் டைரக்டரோட குழந்தைங்க தான் நடிச்சிருக்கிற நிலன் கேரக்டர்ல வர்றவர். பாலசரவணன் பூங்காவனம்ங்கிற அந்த கேரக்டர்ல பாலசரவணன் தாங்க இந்த படத்துல சூரியை தாண்டி தூக்கி நிறுத்துறாரு. சூரிய தூக்கி நிறுத்துறாரு. அவருக்கு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா மிரட்டி இருக்கிறாரு. ஜெயபிரகாஷ், அதான் பாலசரவணன் படம் முழுக்க இல்லை, அப்படியே காணாம போயிடுறாரு. அப்புறம் திருப்பி வர்றாரு கிளைமாக்ஸ்ல. ஜெயபிரகாஷ் மாமனாரா ஒரு டாக்டரோட அப்பாவா அசந்தி இருக்கிறாரு ஜேபி. அது மாதிரி விஜய் சந்திரசேகர், இந்த அம்மாலாம் உண்மையா வேற லெவல் நடிகைங்க. சரிதாவோட சிஸ்டர் அசத்து இருக்கிறாங்க. அந்த காட்சியை உணர்ந்து ராஜகிரனுக்கு ஈடு கொடுத்து நடிக்கிறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. படுத்துக்கிட்டே நடிப்பாங்க, ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நம்ம படுத்துக்கிட்டே ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க. அது மாதிரி புருஷன் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரப்போ புனமாகி நடிச்சிருப்பாங்க, வேற லெவல். அது மாதிரி கீதா கைலாசம் அம்மா கேரக்டர்ல சூரிய அம்மாவா. சாயா தேவி அவங்க ஹீரோவோட எக்ஸ்ல வர போறாங்க. அது மாதிரி நிகிலா சங்கர் அகிலாங்கிற ஒரு கேரக்டர்ல போறாங்க. எல்லாருமே சிறப்பு. இந்த படத்தை பிரசாந்த் பாண்டியராஜ் நல்லதான் இயக்கி இருக்கிறாரு. பிள்ளைக்காக தானாராவிட்டாலும் தன் தசையாடுங்கிற அந்த விஷயத்த இனி மனசுல இருந்து பிள்ளைய நடிக்க வைங்க, வேணான்னு சொல்லல. அதுக்காக ஹீரோட சீனெல்லாம் கம்மி பண்ணி நடிக்க வைக்காதீங்க, அதை தான் சொல்றோம். அப்புறம் ஸ்டோரி, சூரி ஒரு அருமையான ஒரு ஸ்டோரியை யோசிச்சிருக்கிறாரு. சூரி வா, அதுக்காகவே ஒரு கதை பண்ணலாம். ஆனா இதே மாதிரி கிராமத்து கதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெளியில வாங்க. அது மாதிரி தினேஷ் புருஷோத்தமனோட டிஓபி அதெல்லாம் குறை சொல்ற மாதிரியே இல்லை. மியூசிக் ஹீசம் அப்துல் வஹப், அவரோட மியூசிக்கும் புதுசா இருக்குது. கணேஷ் சிவாவோட படத்தொகுப்பு, அது இன்னும் நிறைய இடங்கள்ல கத்திரியை தீட்டி இருக்கணும். ஆர்ட் டைரக்ஷன் ஜி துரைராஜ், சிறப்பா இருக்குது. இந்த கிராமத்து செட்டுக்கிட்டு வீடுலாம் வேற லெவலுங்க. அது மாதிரி ஸ்டண்ட் மகேஷ் மேத்யூவோட ஸ்டண்ட்டு சண்டை காட்சிகளும் ஒன்று குறை சொல்ற மாதிரி இல்லை. பாபா பாஸ்கர் தான் டான்ஸ், அதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த படத்துக்கு ஏக்நாத்தோட ஒரு பாடல் நச்சுன்னு இருக்குதுங்க. அது மாதிரி பெர்னாண்டஸ்
மனோகரன் அவரோட பாட்டும் பிரமாதம். அது மாதிரி இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கே குமார், ஸ்ரீ குமரன் ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. இவங்க பப்ளிசிட்டியில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கணும். ஆமாம், ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதே டயத்தில் 3 காமெடியன்களோட படம் வந்திருக்குது. ஹீரோவா யோகி பாபு, அவர் ஜோரா கை தட்டுங்கன்னு ஒரு படம். இது மாமன். இது எல்லாத்தோடையும் டாப்பா நம்ம சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் கிட்டலாம் மாமன் நிற்கணும்னா இன்னும் கொஞ்சம் மகத்துவமானவனா இருந்திருக்கணுமா இல்லையா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.